எவ்ரிவன், praise the Lord. என் பேர் யூனிஸ். கர்த்தரோட மகிமையினால் அவரோட கிருபையினால் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏசுவா முன்னாலே சொன்னாங்க. ஆனால் நான் வெயிட் பண்ணேன் அண்ட் ஃபைனலி காட் கேவ் மீ த ஆன்சர். அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ட்டும் கொடுத்தாங்க இந்த யூடியூப் சேனலில் பண்ணணும். என்னோடய மைண்ட் செட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இங்கிலீஷில் தான் பண்ணணும்னு, பட் ஏசப்பா வந்து நீ தமிழ்லே பண்ணுன்னு சொல்லி என்னை கைட் பண்ணாங்க. ஸோ அதனால் தமிழில் பண்ணுறேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் மும்பையிலேருந்து பிறந்து வளர்ந்துருக்கேன். தேவனை பற்றி ஒரு சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு சில ஸ்டோரிஸ் சொல்லி எனக்கு இயேசுவை பற்றி தெரிய வந்துச்சு. என் லைஃப்பில் அதிகமாக ஸ்டோரிஸ் எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வச்சு தான் எனக்கு தெரிய வந்துச்சு தட் ஜீசஸ் இஸ் எவ்ரிதிங். ஏசப்பா தான் எல்லாமே. இந்த யூடியூப் சேனலில் கூட ஏசப்பா தான் எல்லாமே. இதில் எனக்கு யாருக்குமே கிரெடிட் போகிறது இல்லை. ஒன்லி காட் டிசர்வ் ஆல் தி க்ளோரி அண்ட் ஆனர் அலோன். ஸோ அந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா நோவா கதை, ஆபிரகாம் கதைலாம் சொல்லி எனக்கு ஒரு லவ் வந்துருச்சு ஜீசஸ் மேலே. ஜீசஸ் இவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு லவ் வந்திருக்கு ஏசுவா மேலே அந்த சின்ன வயசுலேயே. அவர் ட்ரெயினில் வர போகிறவங்க, ஊருக்கு போகிற இடத்துல நிறையா பேருக்கு டிபேட் பண்ணுவேன். ஏன் ஏசுவா தான் உண்மையில தேவன், அவர் தான் உண்மையில தேவன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். ஒரு பேஷன் இருந்துச்சு அந்த சின்ன வயசுலேருந்து. பட் வயசு போக போக வளர வளர எனக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. எனக்கு டேலண்ட்டே இல்லை, எனக்கு பர்பஸே இல்லை, எனக்கு பிளான்ஸே இல்லை. நான் ரொம்ப எனக்கு ஸ்டேஜ் ஃபியர். சின்ன வயசில் வசனம் சொல்லும் போது நான் ரொம்ப திக்குவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கு ஒரு தேவனோட வார்த்தையை சொல்லுறதுக்கு. ஆனால் அப்போ கூட ஏசப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு நான் நன்றி செலுத்துவேன். அதே மாதிரி என்னோடய டீனேஜ் லைஃப்பில் கூட நான் எப்போலாம் தேவனோட பர்பஸை விட்டு வெளியே போகணும், ஒரு மென்டோர் மூலமாக, என்னோடய ஸ்பிரிச்சுவல் மதர் பெனிட்டா கிரேஸ் மூலமாக என்னை திருப்பி கைட் பண்ணி திருப்பி அவங்களோட வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. பர்பஸை எப்போல்லாம் நான் இழந்தனோ அப்போல்லாம் ஏசப்பா என்னை தேடி தேடி வந்தாங்க. பரிசுத்தாவினால் என்னை நிரப்பினாங்க. எப்போ நான் எல்லா வழியும் விட்டு நான் போனோம் அப்போ கூட என்னை திருப்பி ஒரு அன்பால், ஒரு அழைப்பால் என்னை அழைச்சாங்க. அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஸோ காட் ஹேஸ் பர்பஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் காட் ஒரு பர்பஸ் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதனால என்றைக்குமே உங்கள் மனசு நினைக்காதீங்க எனக்கு என்ன ஏசப்பா வச்சுருக்காங்க, என்கிட்ட டேலண்ட்டே இல்லை, என்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை தான் தேவன் வந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் பவுல். உங்களுக்கு தெரியுமா, பவுல் வந்து கிறிஸ்தவர்களை கொன்னாங்க. லிட்டரலாக ஹீ யூஸ் டு மர்டர் எவ்ரி ஒன். தேடி பிடிச்ச கொல்ற ஒரு பர்சனாக இருந்தாங்க. ஆனால் தேவன் அவரையும் பயன்படுத்தி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்போஸ்டல். அவங்க இவ்வளோ ப்ரீச் பண்ணியிருக்காங்க பைபிளில். ஐ எம் ஜஸ்ட் லைக் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஏசப்பா இப்படி ஒரு பர்சனை ஏசப்பா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்மளையும் ஏசப்பா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் ஏசப்பா விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அவருக்காக, அவர் ராஜ்யத்துக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும். எல்லாருக்காகவே தேவன் பர்பஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஏசப்பா தேடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களையும் ஏசப்பா தேடிட்டு இருக்காங்க. ஏசப்பாவோட ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒரு வெஸ்ஸலாக நீங்கள் மாறணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. அண்ட் காட் ஹேஸ் பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப். காட் பிளெஸ் யூ.